இது பாப்கார்ன். நான் சிவராமன். உடன் வர்மக்கலை வல்லுனர் CN ராஜாபால். வணக்கங்க. தலைவலி இருக்கு பாருங்க, தலைவலி, ஆமா, ஒற்றை தலைவலி, ஆமா. இதெல்லாம் வர்மக்கலை மூலம் சரி பண்ணிக்க முடியுங்களா? கண்டிப்பா சரி பண்ண முடியும். தலைவலிக்கும் ஒற்றை தலைவலிக்கும் என்னங்க வித்தியாசம்? அது வேறு, இது வேறா? தலைவலின்றது ரெண்டுமே காமனான வார்த்தைகள் தான். ஆனா இதுல நமக்கு எந்த மாதிரி வருதுன்றத பொறுத்து இருக்கு. இப்ப தலைவலி நார்மலா பாத்தீங்கன்னா, இப்போ சளி வந்துருச்சு, சளி பிடிச்சிருச்சுன்றதுனால ஒரு டைப்பான தலைவலி, தலைபாரம் அந்த மாதிரி வரும். இந்த மூக்கடைப்பு, தும்மல் இதெல்லாமே ஒரு டைப்பான தலைவலி. இன்னொன்று பாத்தீங்கன்னா ஒத்தை தலைவலி வரும். அது மைக்ரேன் மாதிரி வரும். அது என்ன காரணத்தினால வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூளைக்கு போற ரத்த ஓட்டங்கள் குழாய்கள் சுருங்க ஆரம்பிக்கிறப்போ, இல்லைன்னா அதிகமான வெளிச்சம், இல்ல அதிக சத்தம், இது எல்லாமே இது இந்த ஒத்த தலைவலி வர்றதுக்கான ஒரு காரணங்கள். இது குறிப்பா மாதவிடாய் காலங்கள்ல வர பெண்களுக்கு வர ஒரு ஹார்மோன் இன்பேலன்ஸ்னால கூடவும் இந்த ப்ராப்ளம் குறிப்பா பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே வருதுங்க. இதுதான் ஒத்த தலைவலி. இது மைக்ரேன் கேட்டகரியில இந்த கண் பாதிப்புனால கூட தலைவலி வருதுங்களே? கண்டிப்பா வருவாங்க. அது வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு கண் டாக்டர் பாக்குறதா, இல்ல நீங்க சொல்றதுனால அதையும் சரி பண்ணிக்க முடியுமா? இதுவும் வர்மாவில சரி பண்ண முடியுங்க. இப்ப வர்ம சிகிச்சை மூலமா எனக்கு நானே செய்து கொண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஓகே. முறையில இந்த தலைவலி வராம, ஒற்றை தலைவலி வராம இருக்கிறதுக்கு நீங்க சொல்ற சிகிச்சை முறை என்னங்க? தலைவலி வர்றவங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவங்க கையை நெத்தியில எப்படி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. சும்மா அவங்க கைகளை நெத்தியில வச்சுக்கிட்டு அதை அழுத்திட்டே இருப்பாங்க. ஐயோ தலைவலிக்குதேங்கிறதே அப்படிதான் கையில ஆமா, 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 ஆமா. சோ அந்த மாதிரி அழுத்துறது கூட நமக்கு இது ஒரு வர்ம முறைதாங்க. இது இயல்பாவே மனுஷனுக்கு இருக்கிற ஒரு இயல்பான ஒரு குணங்கள் தான். அது எப்படின்னா திலத வர்மம்னு சொல்லுவோம். திலத வர்மம்ன்றது நெத்தியில இரு புருவத்துக்கு மத்தியில ஒரு புள்ளி இருக்குங்க. அதுக்கு பேர் திலத வர்மம்னு சொல்லுவோம். அந்த திலத வர்மத்துல நீங்க ஒரு கிளாக் வைஸா நீங்க உங்க ஆள்காட்டி விரல வச்சு பிரஷர் நீங்களாவே கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு தலைவலி 2 செகண்ட்ல இருந்து 5 செகண்ட்ல உங்களுக்கு எவ்வளவு நேரத்தை தலைவலி இருந்தாலும் அது குறைஞ்சிருங்க. இதே மாதிரி ஒரு 3 முறை செய்யணும். இது மட்டும் இல்லாம இந்த நெத்திக்கும் நேரு பின்பக்கம் சீரும் கொல்லி அப்படின்ற ஒரு வரம்பு புள்ளி இருக்குங்க. அந்த வரம்பு புள்ளியை நீங்க அழுத்தம் கொடுத்தாலும் அதுலயும் உங்களுக்கு மைக்ரேன் எல்லாமே குறைய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குங்க. சிலர் வரம்பு 2 புருவத்துக்கு மத்தியிலன்னு சொல்றோம் இல்லைங்களா, இதுக்கு நேர் பின்பக்கம், அதுக்கு சரியான பின்பக்கத்துல நீங்க ஒரு சின்ன ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு தலைவலிகள் குறையும். 5 வினாடிக்குள்ள இந்த வலி குறைஞ்சிரும். வலி குறைஞ்சிரும். இதே மாதிரி 3 முறை பண்ணீங்கன்னா ஃபுல்லாவே குறைஞ்சிரும் உங்களுக்கு. இதை நீங்க ரெகுலராகவே பண்ண ஆரம்பிச்சு ஒரு பிராக்டிஸாவே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த மைக்ரேன் வர்றது, இந்த வலிகள் வர்றது குறைய ஆரம்பிக்கும். சாதாரண தலைவலியில இருந்து ஒற்றை தலைவலி வரைக்கும் எல்லாமே சரியாயிரும். ஆமாங்க, ஆமாங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க.